ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடைபெற்ற கடைசி லீக் போட்டியில் இந்த இந்திய அணி சூதாடி தான் நியூசிலாந்து அணியை வீழ்த்தியிருக்காங்க. சரியான முடிவை மட்டும் நடுவர்கள் வழங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியை தழுவியிருக்கும். தற்போதும் கூட இந்திய அணியுடைய தோல்வி தற்போது தள்ளி போயிருக்கே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் மாறலை. ஆஸ்திரேலியா தற்போது செமிஃபைனலில் இந்தியாவுக்கு பேரதிர்ச்சி கொடுக்க போகிறாங்க. அதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானின் முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியா மீது வன்மத்தை கக்கியிருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஒன்று இருக்குது. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் கடைசி லீக் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் பலப்பரிட்சை நடத்தினாங்க. இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணி அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியையும், தோல்வியுறக்கூடிய அணி அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியையும் எதிர்கொள்வாங்க. அதன் காரணத்தினால இந்த போட்டியினுடைய முடிவை மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த போட்டியில் முதல்ல நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் ஆகியோர் சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திய அணியில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல் இவங்களுடைய சிறப்பான ஆட்டத்தின் மூலமாக அணி சரிவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுச்சு. இதில் அதிகபட்சமாக ஸ்ரேயஸ் ஐயர் 79 ரன்களை எடுத்தாங்க. பிறகு ஹார்திக் பாண்டியா கடைசி கட்டத்தில் ஒரு சில பவுண்டரிகளை விரட்ட இந்திய அணி 249 ரன்களை குவிச்சாங்க. துபாயில் நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் மைதானம் முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய நியூசிலாந்து அணியுடைய முதல் விக்கெட்டை ஹார்திக் பாண்டியா வீழ்த்தினாங்க. அதற்கு பிறகு மிடில் ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் போட்டியை முழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. குறிப்பாக குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி இவங்களுடைய அபாரமான பந்து வீச்சின் மூலமாக நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் திணறி போயிட்டாங்க. அபாரமாக பந்து வீசின வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. அவங்க தான் ஆட்டநாயகன் விருதையும் வென்றாங்க. இந்த போட்டியில் நியூசிலாந்து ஆல்ரவுண்டரான பிரேஸ்வெல் அவங்களுக்கு LBW முறையில் அவுட் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க ரிவ்யூ எடுக்காமல் போயிட்டாங்க. ஆனால் ரீப்ளேயில் பார்க்கும்போது அது நாட் அவுட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. இது குறித்து பேசியிருக்கக்கூடிய பாகிஸ்தான் முன்னாள் வீரரான ஷாஹித் அஃப்ரிடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா இது போன்ற முக்கியமான போட்டிகளில் எப்போதுமே சூதாடி தான் ஜெயிக்கிறாங்க. பிரேஸ்வெலுக்கு மட்டும் அவுட் கொடுக்கல அப்படின்னா வில்லியம்சனும் அவங்களும் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி இந்தியாவை வீழ்த்தியிருப்பாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய தன்னம்பிக்கை முழுசாக உடஞ்சிருக்கும். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கெட்டு போகலை. ஆஸ்திரேலிய அணியை தற்போது அரையிறுதியில் இந்திய அணி எதிர்கொள்ள போகிறாங்க. இந்தியாவுடைய தோல்வி தற்போது தள்ளி போயிருக்கே தவிர எந்த ஒரு விஷயமும் மாறலை. அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா எப்போதுமே அபாரமாக வெல்லுவாங்க. நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா நாக் அவுட் சுற்றுகளில் இந்திய அணி அதிகமாக ஆஸ்திரேலிய அணிக்கிட்ட தான் தோல்வியை தழுவியிருக்காங்க. அதுவும் ICC தொடர்களில் நாக் அவுட் போட்டிகள் அப்படின்னு வந்துட்டால் ஆஸ்திரேலியா ஒரு மிக ஆபத்தான அணியாக மாறிடுவாங்க. எப்போதுமே தொடர் ஆரம்பத்தில் அவங்க பலவீனமான அணி போல காணப்படுவாங்க. அவங்க நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறுவதற்கே கஷ்டப்படுவது போல இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகளில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே டாப் நாட்சாக இருக்கும். அதே போல தான் இந்த முறையும் அவங்க அரையிறுதி போட்டியில் இந்திய அணியை தற்போது தூசி தட்டி விரட்ட போகிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஷோயப் அக்தர், ஷாஹித் அஃப்ரிடி போன்ற வீரர்கள் இந்தியா மீது வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.